மக்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கும்போது ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், யாருக்குங்க ஓட்டு போடலாம், அப்போ நீங்கள் சொல்லுங்களேன்னு. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறது என்னுடைய வேலை கிடையாது. நீங்கள் அறிவுபூர்வமாக நீங்கள் யோசித்து யாருக்கு போடணும்னு முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு வேண்டியதை தான் நான் சொல்கிறேன். இப்போது அதிமுக திமுக விட்டுருவோம், ரெண்டும் திட்டு பயில்கன்றது நமக்கு தெரியும். எல்லாம் வந்தவனுங்க ஒன்றுமே இல்லாமல் வந்தவன் இன்றைக்கி 20,000 50,000 கோடின்னு வச்சுருக்கான். இதெல்லாம் யார் பணம்? மக்கள் பணம். இப்போ தாவேக்கா இதை தற்கொலை கூட்டம்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இவங்களுக்கு ஒரு விவரம் தெரியாது, அறிவுபூர்வமாக சிந்திக்க தெரியாது. இன்றைக்கி 100 நாள் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 180 கொலைகள் நடந்திருக்கு, 75-80 பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு, ஆணவ கொலை ஒரு 45 நடந்திருக்கு. விஜய் அவர்கள் கையில் தான் போலீஸ் இருக்கு. இதில் என்ன பண்ணணும்? அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. இவர் கேட்கறதில்ல. இது 9 to 5 ஜாப் கிடையாது, இது 24/7. இந்த வேலை மலர் கிரீடம் கிடையாது, முள் கிரீடம். எப்பவும் அலர்ட்டாக இருக்கணும், சொல்லணும், என்ன செய்யணுன்றது தெரியணும். ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணாலே இது சரியாக போயிடும். 4 எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் எதாவது நடந்ததுன்னா ஒரு 2 டிஐஜியை சஸ்பெண்ட் பண்ணட்டும், அதுக்கடுத்து எப்படி கண்ட்ரோலில் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இவர் எதையுமே பண்ண மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேலே மக்களாகிய நாம தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஓட்டு போடுறோம், ரைட்டு. நம்ம எதை பார்த்து ஓட்டு போடுறோம்? சினிமாவில் இவர் தெரியல நடித்தார், இது துப்பாக்கியில் நடித்தார், பயங்கரமான தேசப்பற்று மிக்க ஆளுன்னு நினச்சி பண்ணிடுறோம். ஆனால் அது ஸ்கிரிப்டட்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது ஸ்கிரிப்டட், எழுதி கொடுக்குறத படிக்கிறாங்க. அதுக்கு மேலே அவன் அறிவே வேலை பார்க்காது. என்னுடைய ஒப்பீனியன் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிற ஒருத்தனுக்கு கூட அறிவு கிடையாது. நீங்கள் நல்லா முன்னாடி காலத்துலேருந்து யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கும் அறிவு இருக்காது ஹீரோவாக நடிக்கிறவன். வில்லன் எல்லாம் பாருங்க, நல்லவனாக இருப்பான், 4 பேர் நல்லது செய்வான். இன்னொன்று, இப்போ விஜயை பார்த்துட்டு இப்போ வர்றான் பாருங்க, அடுத்தது தற்கொலை தனுஷ். இத்தனை நாள் எங்கே போயிருந்தாரு? மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சாரா? நல்லா சம்பாதிச்சாரு, பொம்பளை சோக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதிகாரம் தேவை. விஜய் வந்துட்டார்ல, அப்போ நானும் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் வர்றவங்களை தயவு செய்து விடாதீங்க. நான் ரசிகன், படத்தை பாருங்க. நானும் தான் சிவாஜிக்கு பயங்கரமான ரசிகன். என் சாவில் கூட சிவாஜியுடைய ஃபோட்டோவை வச்சு நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ஓட்டு போட சொன்னால் சிவாஜிக்கு நான் போடவே மாட்டேன். புரியுதா? ஸோ ஓட்டு யாருக்கு போடணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். நான் இப்படியே வீடியோஸ்லாம் போடுறேன், நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டே இருங்க. இதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் ஓகேவா, இவனுக்கு போடலாமா, இவனுடைய ரசிகன்றதுக்கோசரம் ஓட்டு தயவு செய்து போடாதீங்க. அவனுக்கு அறிவு இருக்கா, நேர்மையாக இருக்கானா, நல்லவனாக இருக்கானா, அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேசத்து மேலேயும் மக்கள் மேலேயும் நாட்டம் கொண்டிருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஜெய் ஹிந்த்.